ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக அந்த பவர் சிஸ்டம் அனாலிசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்பவே யூஸ் பண்ணக்கூடிய நம்மளால் தவிர்க்கவே முடியாத ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெர் யூனிட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெர் யூனிட் அனாலிசிஸ் அல்லது இந்த பெர் யூனிட் சிஸ்டம் அப்படிங்கிறது பொதுவாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இட் ஜஸ்ட் ரெப்ரசென்ட் யூனிட். ஓகேவா? ஒரு பவரோட யூனிட் என்னென்னா வாட்டு, ஒரு வோல்டேஜோட யூனிட் என்னன்னா வோல்ட்டு, கரண்ட்டோட யூனிட் என்னன்னா ஆம்ஸ். ஸோ இதே மாதிரி பெர் யூனிட் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் யூனிட் தான். இந்த யூனிட்டுங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவாங்க, எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவராக இருக்கட்டும், வோல்டேஜாக இருக்கட்டும், கரண்ட்டாக இருக்கட்டும், இம்பிடன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தோட யூனிட்டுமே பெர் யூனிட்டாக நம்ம மாற்றிட்டோம்னு சொன்னால் நம்மளோட கேல்குலேஷன்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக மாறிடும். ஒரு டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பெரிய லெவலில் போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சர்க்யூட் எல்லாமே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸான சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டில் பார்த்தீங்கன்னா பவர் மெகாவாட்டில் இருக்கும், இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கிலோ வாட்டில் இருக்கும், வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா கிலோ வோல்டேஜில் இருக்கலாம், அல்லது வோல்டேஜில் இருக்கலாம், ஆம்ஸ் கிலோ ஆம்ஸில் இருக்கலாம், அல்லது ஆம்ஸில் இருக்கலாம். ஸோ இப்படி மாறி யூனிட் இருந்துகிட்டே இருக்கிறது காரணத்தினால எங்காவது பார்த்தீங்கன்னா கேல்குலேஷனும் சரி அதாவது சர்க்யூட்டும் சரி நமக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக அதே நேரத்தில் ரொம்ப மெஸ்ஸி ஆகுது இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெர் யூனிட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த பெர் யூனிட்டாக நம்ம மாற்றுறது மூலமாக எல்லா யூனிட்டையுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பெர் யூனிட் எல்லாமே ஒரே யூனிட் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டோம்னா பவர் என்னென்னு கேட்டால் ஒரு சர்டன் நம்பர் போட்டு பெர் யூனிட், வோல்டேஜ் என்னன்னு கேட்டால் அது ஒரு சர்டன் நம்பர் போட்டு பெர் யூனிட், கரண்ட் என்னன்னு கேட்டால் சர்டன் நம்பர் போட்டு பெர் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா எல்லா யூனிட்டுமே ஒரே யூனிட்டாக மாறிடுச்சுன்னா நம்ம கேல்குலேஷன் ரொம்ப ஈஸி ஆகிடுங்கிற காரணத்தினால தான் இந்த பெர் யூனிட் அப்படிங்கிற சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? இந்த பெர் யூனிட் சிஸ்டம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி தான். இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி தான் தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு மேற்பட்ட ஈக்குவேஷன் ஃபார்முலா என்னங்கிறத நான் அடுத்ததாக சொல்கிறேன். ஸோ பேசிக்கலாகவே பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிஃபைன்ட் அஸ் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் அ பேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்சுவல் குவான்டிட்டி ஒன்று இருக்கும், அதை நாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற வாரியான ஒரு பேஸ் வேல்யூனா ஒரு ஆர்பிட்ரரி வேல்யூ அசியூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் டிவைட் பண்ணி வரக்கூடிய ஓவரால் குவான்டிட்டி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பெர் யூனிட் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பவர், வோல்டேஜ், கரண்ட்டு இதுக்கெல்லாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. எதாக இருந்தாலுமே ஒரே ஃபார்முலா தான். அப்படியே நீங்கள் போட்டு பெர் யூனிட்டில் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நம்மளோட கேல்குலேஷன் எல்லாமே ஈஸியாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நமக்கு டிரான்ஸ்மிஷனில் தவிர்க்க முடியாத ஒரு எக்யூப்மெண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது தான். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சர்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இம்பிடன்ஸாக இருக்கட்டும், வோல்டேஜ் லெவலாக இருக்கட்டும், ரெகுலேஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒன்று பெர்சன்டேஜில் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைனா பியூ அதாவது பெர் யூனிட்டில் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. பெர்சன்டேஜ் அல்லது பெர் யூனிட்டுங்கிறது பார்த்தோம்னா பெர் யூனிட்டுங்கிறத நமக்கு ரொம்ப அட்வான்டேஜஸான விஷயம். ஏன் அப்படின்னா ஒரு பெர்சன்டேஜையும் இன்னொரு பெர்சன்டேஜையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபைனலாக வரக்கூடிய ரிசல்ட்டை டிவைடட் பை 100 போட்டு தான் ஓவராலாக ஒரு பெர்சன்டேஜ் நம்ம எடுக்க முடியும். ஆனால் அந்த பெர் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெர் யூனிட் இன்டூ பெர் யூனிட் ஜஸ்ட் கிவ்ஸ் அ பெர் யூனிட், அவ்வளோதான். ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் சரி டிவைட் பண்ணாலும் சரி எந்த கவலையும் பட வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட்டு அந்த வேல்யூ எழுதிட்டு பெர் யூனிட்னு போட்டு போயிட்டே இருங்க, முடிஞ்சு போச்சு கேல்குலேஷன். வேறு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. இந்த மெகா, இந்த கிலோ, அது மாதிரி இந்த பாயிண்டில் வர்றது, அது மாதிரி இந்த மில்லி, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே அங்கே கிடையாது. எதையுமே நம்ம அங்கே ரெப்ரசென்ட் பண்ணக்கூடாது. எந்த வேல்யூ இருந்தாலும் பியூ பெர் யூனிட்னு போட்டு முடிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக கேல்குலேஷன் ஆகுங்கிறதுக்காகவும் அதே நேரத்தில் அனாலிசிஸ் எல்லாத்துக்குமே நெட்வொர்க் பெரிய காம்ப்ளெக்ஸ் ஈக்குவேஷனை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பெரிய லெவல் உள்ள எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷனில் ஹேண்ட் கேல்குலேஷனில் ஈஸியாக கொண்டு வந்துடலாங்கிற காரணத்தினால தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பெர் யூனிட் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த பெர் யூனிட்டோட ஃபர்தரான ஈக்குவேஷன்ஸ் ஃபார்முலாஸ் என்னங்கிறத அடுத்ததாக சொல்கிறேன் வாங்க. ஸோ இப்போ இதோட ஆக்சுவல் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பெர் யூனிட் இஸ் ஈக்குவல் டு அதாவது இது இம்பிடன்ஸாக இருக்கலாம், வோல்டேஜாக இருக்கலாம், கரண்ட்டாக இருக்கலாம், எதுக்கு வேணாலும் இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆக்சுவல் வேல்யூ டிவைட் பை பேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவல் வேல்யூனா உங்களுக்கு கொடுத்துருக்க வேல்யூ, ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய வேல்யூ. பேஸ் வேல்யூனா நீங்கள் அசியூம் பண்ண போகிற ஆர்பிட்ரரி வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஒரு முக்கியத்துவமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அசியூம் பண்ண போகிற பேஸ் வேல்யூ பொறுத்து தான் உங்களோட கேல்குலேஷன் ஈஸியாக தான் உங்களோட வேல்யூஸ் எந்த அளவுக்கு வருதுங்கிறத டிட்டர்மைன் பண்ண போகுது. ஹென்ஸ் நாம் பெர் யூனிட் அப்படிங்கிற குவான்டிட்டிக்கு போகும்போது நாம் என்ன பேஸ் வேல்யூ எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு ரிசல்ட் வருங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பெர் யூனிட்டோட முதல் முக்கியமான ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் மஸ்ட் பி சேம். ஆக்சுவல் வேல்யூவும் பேஸ் வேல்யூ இந்த ரெண்டுமே நீங்கள் எடுக்கும் பொழுது ரெண்டோட யூனிட்டுமே ஒரே யூனிட்டாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா பெர் யூனிட்டுங்கிறது நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஏதோ ஒரு குவான்டிட்டிக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம், வோல்டேஜ்க்கோ, கரண்ட்டுக்கோ, இம்பிடன்ஸ்க்கோ. ஸோ ஆக்சுவல் வேல்யூயும் பேஸ் வேல்யூம் ரெண்டுமே ஒரே யூனிட்டில் தான் இருக்கணும். அதாவது கிலோ வோல்ட்டாக இருந்தால் வோல்டேஜுக்கு மாற்றிக்கோங்க. மேபி சில இடங்களில் கிலோ வோல்ட்டில் ஆக்சுவல் வேல்யூ இருந்தால் நீங்கள் பேஸ் வேல்யூ ஒருவேளை வோல்டேஜில் அசியூம் பண்ணிங்கன்னா ஆக்சுவல் வேல்யூ நீங்கள் வோல்டேஜுக்கு மாற்றிக்கோங்க. பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு மேலே வோல்டேஜாக இருந்தால் கீழே வோல்டேஜாக தான் இருக்கணும், மேலே ஆம்ஸாக இருந்தால் கீழே ஆம்ஸாக தான் இருக்கணும். அந்த இதை மாற்றி போட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக கேல்குலேஷன் தப்பாயிடும். ஸோ அது முதல் முக்கியமான விஷயம்.
ரெண்டாவது வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் பேஸ் வேல்யூ மஸ்ட் பி ரியல் வேல்யூ. பேஸ் வேல்யூ என்றைக்குமே வந்து ஒரு ரியல் வேல்யூவாக இருக்கணும். அதாவது வந்து சும்மா ஏனோதானே எடுத்த மாதிரி இருக்கக்கூடாது. அது ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம சர்க்யூட்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆர்பிட்ரரி வேல்யூவாக தான் இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே நான் எழுதியிருக்கேன் பாருங்க, ரேட்டட் வோல்டேஜ் ஆஃப் த மிஷின். ஒரு பேஸ் வோல்டேஜ் நீங்கள் அசியூம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரேட்டட் வோல்டேஜ் ஆஃப் த மிஷினை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ இட் ஹேஸ் எ மீனிங் இல்லையா, ஒரு மீனிங் இருக்கணும் பேஸ் வேல்யூன்னு எடுத்துருக்கு, சும்மா ஏனோதானே எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள மெயின் கான்செப்ட். இந்த பெர் யூனிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஐபியூ, ZPU இந்த மாதிரி நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர் யூனிட் வேல்யூ ஆஃப் த கரண்ட்டு, இம்பிடன்ஸு, வோல்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். நான் கீழே சொன்ன மாதிரி பேஸ் வோல்டேஜ் வந்து நீங்கள் ரேட்டட் வோல்டேஜ் ஆஃப் த மிஷின் எடுத்துக்கலாம். பேஸ் கரண்ட் வந்து ரேட்டட் கரண்ட் ஆஃப் த மிஷினில் எடுத்துக்கலாம். அதுக்கு ஏன்னா நம்ம எல்லா டிரான்ஸ்ஃபார்மருக்கும் மிஷின்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நேம் பிளேட் டீட்டெயில் ஒன்று இருக்கும். மேனுஃபேக்சர்ஸும் அதை வந்து கொடுத்துருப்பாங்க நமக்கு. அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறதை பொறுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதோட ரேட்டட் வோல்டேஜ் என்ன, ரேட்டட் கரண்ட் என்ன, அது மாதிரி வந்து இந்த குவான்டிட்டி எவ்வளோ இருக்கும், ஸ்பீட் எவ்வளோ இருக்கும், அந்த மாதிரி வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை வந்து நீங்கள் பேஸ் குவான்டிட்டியை நீங்கள் வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஆப்ரேட்டிங் குவான்டிட்டி வந்து நமக்கு ரேட்டட் குவான்டிட்டின்னு சொல்ல முடியாது. ஆப்ரேட்டிங் குவான்டிட்டி என்ன குவான்டிட்டியாக வேணாலும் இருந்துட்டு போகலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இந்த ரேட்டட் வோல்டேஜ், ரேட்டட் கரண்ட்டுங்கிறது அவங்க கொடுக்குற மேனுஃபேக்சர்ஸ் கொடுக்கக்கூடிய வேல்யூ. ஸோ அதை தான் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம அதே வந்து பேஸ் அப்படிங்கிற குவான்டிட்டியாக எடுத்துக்கலாம். பேஸ் இம்பிடன்ஸுங்கிறது ஒரு சிஸ்டமில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பேஸ் வோல்டேஜ் பை பேஸ் கரண்ட். ஸோ அதாவது இந்த ரெண்டு வந்து ஃபஸ்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மற்ற ஃபர்தராக உள்ள குவான்டிட்டிஸ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பேஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு பேஸ் வோல்டேஜ் இன்டு பேஸ் கரண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் மேலே இருக்கிற நீங்கள் அசியூம் பண்ண வேல்யூ பொறுத்து. ஸோ இந்த இடத்துல தான் எப்படி வந்து ஒரு பெர் யூனிட் வந்து முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கிறத சொல்லலாம். பவரோட யூனிட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாட்டாக இருக்கும். கரெக்டாக? இதே வோல்டேஜோட யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வோல்ட்டு இன்ட்டு கரண்ட்டோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ். ஸோ நம்ம என்ன எழுதுவோம்னா வோல்ட் ஆம்ஸ் நம்ம யூனிட் எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வாட் அப்படின்னு சொல்லி யூனிட் எழுதிக்கலாம். இங்கே நான் வாட்டுன்னு எழுதுனேன்னா அது வந்து ரியல் பவரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். வோல்ட் ஆம்ஸ்னு எழுதுனா அது வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் பவரை ரெப்ரசென்ட் பண்ணும். இங்கே வரது ரியல் பவரா ரியாக்டிவ் பவரா என்ன பவர்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்து அதை வந்து யோசிச்சுட்டு இருக்கிறத விட நம்ம இந்த மாதிரி பெர் யூனிட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வோல்டேஜோட யூனிட்டும் பெர் யூனிட்டாக தான் இருக்கும், கரண்ட்டோட யூனிட்டும் பெர் யூனிட்டில் தான் இருக்கும். அது மாதிரி பெர் யூனிட் இன்ட்டு பெர் யூனிட் என்னவாக இருக்கும்னா பவரோட யூனிட்டும் கடைசியில் பெர் யூனிட்டாக தான் வரப்போகுது. ஸோ அந்த வாட்டேஜ், வோல்ட் ஆம்ஸ், வோல்ட் ஆம்ப் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நமக்கு வரப்போகிறது கிடையாது. எல்லாமே பெர் யூனிட்டாக தான் இருக்க போகுது. சரிங்களா? இப்போ புரிஞ்சுதான் ஏன் வந்து பெர் யூனிட்டுங்கிறது அட்வான்டேஜஸாக இருக்குது அப்படிங்கிறது. சரி, ஃபர்தராக வாங்க இந்த பெர் யூனிட்டோட இந்த இம்பிடன்ஸ் மற்ற வேல்யூஸ் வந்து எந்த மாதிரி ஃபார்முலா போட்டு சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு இம்பிடன்ஸோட பெர் யூனிட் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ZPU is equal to actual impedance divided by that of the base impedance. ஓகேவா? ஸோ இது எல்லாருக்குமே வந்து ஆக்சுவலாக வந்து தெரிஞ்ச விஷயம் தான். நான் ஃபார்முலா சொன்ன மாதிரி ஆக்சுவல் வேல்யூ டு தட் ஆஃப் த பேஸ் வேல்யூ. இப்போ பேஸ் இம்பிடன்ஸ் ஓகே. இப்போ பேஸ் கரண்ட்டை ஃபஸ்ட் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஏன் அப்படின்னா வந்து பேஸ் இம்பிடன்ஸ்ன்றது நமக்கு தெரியும், பேஸ் வோல்டேஜ் டிவைடட் பை பேஸ் கரண்ட் அப்படிங்கிறது ஃபார்முலா. கரெக்டாக? ஸோ இப்போ பேஸ் கரண்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். IB is equal to பேஸ் KVA டிவைட் பை KV. KVங்கிறது பார்த்தீங்கன்னா மிஷினோட அந்த பவர் ரேட்டிங், KVங்கிறது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரேட்டிங். ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா கடைசியில் ஆம்ஸ் தான் வரப்போகுது. ஸோ அதனால தான் அந்த பேஸ் கரண்ட்டோட ஃபார்முலா. இந்த பேஸ் கரண்ட்டை தூக்கி, ஏன்னா ஃபஸ்ட் இதில் வந்து பேஸ் இம்பிடன்ஸில் நியூமரேட்டரில் இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வோல்டேஜ், டினாமினேட்டரில் இருக்குது பேஸ் கரண்ட். ஏன்னா இம்பிடன்ஸ்னால் என்ன, வோல்டேஜ் பை கரண்ட். கரெக்டாக? ஸோ வோல்டேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா KVB இன்ட்டு 1000. பிங்கிறது பார்த்தீங்கன்னா பேஸ் வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணுது, அது நீங்கள் எடுக்கக்கூடிய வேல்யூ. டிவைடட் பை கரண்ட்டோட வேல்யூ என்னன்னா இந்த ஈக்குவேஷன். இதை அப்படியே தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான் இங்கே. ஓகேவா? பேஸ் KVAங்கிறத KVABன்னு சொல்லி கீழே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு KVAB மேலே கொண்டு போயிட்டீங்கன்னா ZB, that is the impedance of the base. பேஸ் இம்பிடன்ஸ் என்னவாக இருக்கும்னா KVB the whole square into 1000 divided by KVAB இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ this is the actual process of finding a பெர் யூனிட் இம்பிடன்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிலேட்டடாக உள்ள ஃபார்முலாஸ். ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பேஸ் பவர், பேஸ் வோல்டேஜ்லாம் நீங்கள் நான் சொன்ன மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோங்கிறத நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக வாங்க இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் பெர் யூனிட் குவான்டிட்டினா என்ன அப்படிங்கிறத நான் அடுத்ததாக சொல்லிடுறேன். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் அனாலிசிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிரேட்லி வந்து சிம்பிளிஃபைட். அதாவது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இம்பிடன்ஸாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் வந்து நம்ம ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணிடலாம், ஈஸியாக வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதான் இதில் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த √3 மல்டிப்ளை பண்ணுறது, இந்த 3 மல்டிப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். அதாவது வந்து ஃபேஸ் வோல்டேஜ், லைன் வோல்டேஜ். இது பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு ஃபேஸ் வோல்டேஜ் என்ன, லைன் வோல்டேஜ் என்னங்கிற டிஃபரன்ஸே வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. என்னதான் நல்லா தெரிஞ்சிருந்தாலும் நமக்கு வந்து திடீர்னு பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். எதில் √3 மல்டிப்ளை பண்ணணும், எதில் 3 மல்டிப்ளை பண்ணணும், எதில் √3 டிவைட் பண்ணணும், எதுவுமே நம்ம கன்ஃபியூஸ் ஆகி போயிடும், எதுவுமே தெரியாமல் போயிடும். இந்த பிரச்சனை எதுவுமே அங்கே கிடையாது. நீங்கள் ஃபேஸ் வோல்டேஜ், லைன் வோல்டேஜ் எதுவுமே பார்க்கவே தேவையில்லை. பெர் யூனிட் கன்வெர்ட் பண்ணியாச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி வந்து கிலோவா, மெகாவா, √3 மல்டிப்ளை பண்ணணுமா, டிவைட் பண்ணுமா, 3 இன்ட்ரிவ் பண்ணணுமா, எந்த பிரச்சனையும் கிடையாது.
ஜஸ்ட்டு பெர் யூனிட்டில் குவான்டிட்டி எடுத்துட்டீங்கனாலே போதும். மல்டிப்ளை, டிவைடு, சப்ட்ராக்ஷன், அடிஷன் எல்லாம் சும்மா உங்கள் பாட்டு பண்ணிகிட்டே போங்க. என்ன ஆன்சர் வருதோ அதை மட்டும் எழுதிட்டு பெர் யூனிட்டில் எழுதிட்டு போயிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ரொம்ப முக்கியத்துவம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். அந்த √3 இந்த ஃபேக்டர்ஸ் மல்டிப்ளை பண்ணுறது தான் இங்கே வந்து ரொம்ப எலிமினேட் ஆகிறது தான் ரொம்ப அட்வான்டேஜஸான விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 4-5 எக்யூப்மெண்ட் உங்கள்கிட்ட கையில் கொடுத்துட்டு ஒரு ஜென்ரேட்டராக இருக்கட்டும், ஓகேவா, ஜென்ரேட்டராக இருக்கட்டும், ஒரு அல்டர்னேட்டராக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஒரு 5 இதை உங்கள் கையில் கொடுத்துட்டு ஒரு இதோட பெர் யூனிட் குவான்டிட்டியை மட்டும் சொல்லிட்டு 5மே வந்து ஐடென்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5மே ஒரே மாதிரியான ஜென்ரேட்டர்ஸ், ஒரே மாதிரியான அல்டர்னேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு இதோட பெர் யூனிட் கொடுத்துட்டாங்கனாலே மித்த எல்லா எக்யூப்மெண்ட்டுக்குமே நீங்கள் அதே பெர் யூனிட்டே வந்து அசியூம் பண்ணிக்கலாம். அது கரெக்ட் தான், அது தப்பு கிடையாது, ஓகேவா. இதுவும் வந்து இதில் இன்னொரு அட்வான்டேஜஸான விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, per unit impedance of the primary of a transformer is equal to per unit impedance of the secondary of the transformer. ஒரு பிரைமரி டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில் செகண்டரி பிரைமரிக்கு ரெப்ரசென்ட் பண்ணலாம், பிரைமரி செகண்டரிக்கு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணணுங்க அவசியம் கிடையாது. பெர் யூனிட் வந்து பிரைமரியில் என்னவா இருக்கோ அதே தான் செகண்டரியில் இருக்க போகுதுங்கிறதும் இதில் இன்னொரு அட்வான்டேஜஸ். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எக்ஸாக்டாக அது நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது, சரிங்களா. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜஸ் தான் வீடியோவில் சொல்ல நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. ஸோ நம்மளோட ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணுங்கள், சஜஷன்ஸ் வந்து சொல்லிட்டே இருங்க. ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரை see you guys in the next video. Until bye, cheers, thank you so much for watching.